இரண்டாவது நிகழ்வு, இரண்டாவது அமர்வுக்காக கலந்துரையாட இருக்கிறவர்கள் மேடையில் அழைக்கின்ற தருணம். இரண்டாவது அமர்வின் தலைப்பு எதை வாசிப்பது, எப்படி வாசிப்பது அப்படின்றது தான் தலைப்பு. கலந்துரையாட இங்கு இணைய இருப்பவர் எழுத்தாளர் செல்வேந்திரன் அவர்கள், ஊடகவியலாளர் ஆர்ஜே ஆனந்தி அவர்கள், தொடர்ச்சியாக ஊடகவியலாளர் தமிழ் முல்லை அவர்கள். இதில் எழுத்தாளர் செல்வேந்திரன் நிறைய கல்லூரிகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் உரையாற்றும் போது ஒரு மிகப்பெரிய எழுச்சி கிடைச்சதா நான் படித்த கல்லூரியிலேயே எனக்கு சொல்லி அனுப்பிச்சாங்க நான் போயிருந்தப்போ. ஸோ இங்கே இருக்கக்கூடிய நிறைய கிட்ஸ்க்கு, ஜென்சி கிட்ஸுன்னு தான் உங்களை இன்றளவிற்கும் நாங்கள் பெயரிட விரும்புகிறோம். உங்கள் எல்லாருக்கும் நிறைய கேள்விகள் இருந்தால் அவர்களுடைய அரை மணி நேர கலந்துரையாடலுக்கு பிறகு உங்களுக்கான 10 நிமிட கேள்விகளும் அந்த நேரமும் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த அரங்கத்தை இதற்கு முன்பு வேற ஒரு பாழடைந்த திகிலூட்டக்கூடிய அரங்கமாக பார்த்துருக்கோம். இப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபெசிலிட்டிலாம் பார்க்கும்போது ஒரு காமராஜர் அரங்கம், கலைவாணர் அரங்கத்தில் கூட இல்லாத வசதிகள் எல்லாம் இங்கே வந்திருக்குது. கிட்டத்தட்ட இன்றைய நிகழ்வை, உலக புத்தக தின நிகழ்வை ஒரு இலக்கிய விழா மாதிரி, ஒரு மினி ஜெய்ப்பூர் லிட்டரரி ஃபெஸ்டிவலுடைய மினியேச்சர் மாதிரி ஒன்று அவர் பண்ணியிருக்கிறார். திரு மனுஷபுத்திரன் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்களை தெரிவித்து கொண்டு, அதாவது ஒரு சரியான நபர்கள் சரியான இடங்களில் அமரும் போது என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறதுக்கு இந்த அரங்கம், இந்த நிகழ்ச்சி ஒரு சிறு முன்னுதாரணமாக இருக்குது. இந்த அமர்வுக்கு வர வேண்டிய ஆர்ஜே ஆனந்தி அவர்கள் டிராஃபிக்கில் இருக்கிறதுனால அவங்க வர்றதுக்கு முன்பே இதை ஆரம்பிக்கிறோம். அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த உரையாடல் அவங்க கலந்துப்பாங்க. 3 தரப்புகளை சேர்ந்தவர்கள் இந்த அமர்வில் இருக்கிறோம். சமகால வாசிப்பை பற்றின உரையாடலுக்கு ஒன்று, ஜென்ஸியினுடைய பிரதிநிதியாக சோஷியல் மீடியாவில் ஒரு ஸ்டாராக இருக்கக்கூடிய தமிழ் முல்லை. அவன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. மின்னம்பலம் தமிழ்ங்கிற ஒரு சேனலில் முதல்ல ஏராளமான நம்முடைய லாங்குவேஜ் சார்ந்த விளையாட்டுக்கள், அது தொடர்பான உரையாடல்களை முன்னெடுத்த தமிழ் முல்லை இங்கே இருக்காங்க. ஆர்ஜே ஆனந்தி ஏற்கனவே நிறைய புத்தகங்களை சோஷியல் மீடியாவில் அறிமுகப்படுத்தி அதன் வழியாக ஒரு புகழை பெற்று திரைப்பட நடிகையாகவும் பிக் பாஸ் மாதிரியான நிகழ்ச்சிகளில் ஒரு பங்கேற்பாளராகவும் இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டுருக்காங்க. ஒரு 5 மினிட்ஸில் அவங்க சேர்ந்துருவாங்க. முல்லை, உங்கள் மைக் இது. ஓகே. எதை வாசிப்பது, எப்படி வாசிப்பது அப்படிங்கிற இந்த அமர்வில் ஏற்கனவே தொடர்ச்சியாக வாசிப்பை பற்றி ரொம்ப அதிகமாக பேசுகிறோன்ற அடிப்படையில் நான் அதை கொஞ்சம் குறைத்து கொண்டு, நீங்கள் ஒரு புத்தகத்தை வாசிக்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு எந்த அடிப்படையில், நீங்கள் ஒரு தலைமுறையினுடைய பிரதிநிதியாக இங்கே இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு புத்தகத்தை தேர்ந்தெடுக்கிறது எந்த அடிப்படையில்? அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே ஜென்சி கிட் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திட்டாரு. இருந்துமே இளங்கலை தமிழ், முதுகலை தமிழ் அப்படின்னு தமிழ் இலக்கியம் படித்ததுனால இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைக்கு நான் வந்துட்டு சங்க இலக்கியங்களை பரிந்துரைப்பேன். நானும் சங்க இலக்கியங்களை தான் தொடர்ந்து படிச்சுட்டு வரேன். காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, நாடோடி படத்துலேருந்து நான் தொடங்கலான்னு இருக்கேன். நாடோடி படத்தில் வந்து சசிகுமார் வந்துட்டு ஒரு 2 அதாவது காதலர்களை வந்து சேர்த்து வைப்பாங்க. அந்த மாதிரி சங்க காலத்தில் வந்துட்டு ஒரு தோழி வந்துட்டு ஒரு காதலர்களை சேர்த்து வைக்கிறாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாடல். எப்படின்னா, இன்றைக்கி அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கா, அவளுடைய மார்பகங்கள்லாம் ஏந்தி இருக்கு, நாளைக்கு வயசாகிடுச்சுன்னா அதெல்லாம் தளர்ந்து போயிடும், அவளுடைய மேனி இருக்குல்ல தங்க மாதிரி இன்றைக்கி ஜொலிச்சிட்டு இருக்கு, அது நாளைக்கு வந்துட்டு சுருக்கமாகிடும், நீளமாக இருக்கக்கூடிய கூந்தல் நாளைக்கு வெள்ளையாகிடும். ஆனால் இன்றைக்கி நான் உன்னை சேர்த்து வைக்கிறேன், ஒன்றாவது சேர்த்து வச்சு உன்னை அனுப்பி வைக்கிறேன், உன் கூட இந்த ஊரை விட்டு போங்க, நல்லா வாழுங்கன்னு சேர்த்து வச்சு அனுப்பி வைக்கிறேன். நாளைக்கு இந்த ஊர் பேசுகிற மாதிரி அவளுக்கு ஏதாவது இந்த மாதிரியான வயதான காலத்தில் அவளை விட்டு நீ போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கும். இந்த பாடல் தான், அண்ணாந்து ஏந்திய வனமுலை தளரினும் பொன்னேர் மேனி மணியின் தாழ்ந்த நன்னெடுங்கூந்தல் நரையோடு முடிப்பினும் நீத்தல் ஓம்புமதி பூக்கேழ் ஊர அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இந்த பாடல் வந்துட்டு இன்றைக்கும் நிறைய இடங்களில் வந்துட்டு பார்க்க முடியுது. தற்கால இலக்கியங்கள் எடுக்கும் பொழுது வேர்கள் அப்படின்றது சங்க இலக்கியங்கள் தான். இன்றைக்கி அதனுடைய கிளைகளாகவும் பூக்களாகவும் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிறுகதைகள், கவிதைகள் எல்லாமே பார்க்க முடியுது. இப்போ அடிப்படையில் இன்றைக்கி யாருமே சங்க இலக்கியங்களை தொடர்றது கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான நிறைய கவிதைகள் இருக்குது. அதனால் நான் சங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய, நீங்கள் 10 நூல்கள் எடுக்கிறீங்கன்னா அதில் ஒரு நூலாவது சங்க இலக்கிய நூலாக இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்துனா, என்னுடைய பரிந்துரை. இப்போ இங்கே உங்களை போல் நிறைய இளைஞர்கள் இங்கே வந்திருக்காங்க. அதே மாதிரி கவிஞர்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்த சங்க இலக்கியத்தினுடைய தொடர்ச்சி
அல்லது அதனுடைய நீட்சி என்று சொல்லக்கூடிய நவீன கவிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் சமீபத்தில் ஒரு மனுஷபுத்திரன் சாருடைய ஒரு தொகை நூலை வெளியிட்டு பேசும்போது இவருடைய ஒட்டுமொத்த நூல்களை வாசிக்கக்கூடிய ஒருவன் 21ஆம் நூற்றாண்டினுடைய தமிழ் வாழ்வினுடைய அகத்தையும் தெரிந்து கொள்ளலாம், புறத்தையும் தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இது அதனுடைய தொடர்ச்சி தான் அப்படின்னு சொல்லி பேசினேன். அப்படி குறிப்பிடத்தக்க இளம் கவிஞர்கள்னு பார்த்தா, தன்னை மரபினுடைய தொடர்ச்சின்னு கருதக்கூடியவர்கள்னு பார்த்தா கவிஞர் இசை ஒரு சொல்லலாம், கண்டராதித்தன் போன்ற கவிஞர்களை சொல்லலாம். இந்த இப்போ சங்க இலக்கியத்தில் உங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தை போல் சமகால கவிஞர்களில் நீங்கள் யாரெல்லாம் படிக்கிறீங்க? சமகால கவிஞர்களில் ஐயா உட்காந்துருக்காரு, மனுஷபுத்திரன் ஐயா கட்டாயமாக வாசிருந்தது. அதே போல் தலித் இலக்கியங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது விடுதலை சிகப்பி அண்ணா, ஏன்னா அவர் சோஷியல் மீடியாலையும் அவருடைய கவிதைகள் அதிகமாக வரதுனால விடுதலை சிகப்பி அவங்க நம்மளுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒருத்தவங்க. அதுக்கடுத்தா காதல் கவிதைகள் அப்படி இப்போ சமீப காலத்தில் சோஷியல் மீடியாவில் பார்க்கறதுனால யாத்திரி அப்படின்றவங்களுடைய கவிதைகளும் அதிகமாக பார்க்க முடியுது. அதே போல் இன்றைக்கி இருக்கக்கூடிய பாடலாசிரியர்கள் கிட்டரையும் நம்மளுடைய சங்க இலக்கியம் தாக்கம் இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன். ஏன்னா சமகால இலக்கியங்களை பேசுகிறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் இருக்கும், ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பாடலாசிரியர்கள் கிட்ட என்ன தாக்கம் இருக்குது அப்படின்றத சின்னதாக ஒரு அறிமுகமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எத்தனையோ காதல் பாடல் கேட்குறோம். சமீபத்தில் மனுஷபுத்திரன் சார் கூட ஒரு கவிதை எழுதியிருப்பார். பாடல்கள் கேட்கும்பொழுது அதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வரி எனக்கு உன்னை நினைவுபடுத்துதுப்பா அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. ஏன் எதனால் பாடல்களில் கதாநாயகனுடைய பெயரையோ பயன்படுத்துறது கிடையாது அப்படின்றத தொல்காப்பியர் அன்றைக்கி விதி வச்சுட்டு போயிட்டாரு. அதனால் இன்றைக்கி நம்ம யாரும் பயன்படுத்துறது கிடையாது. கைவிட்டு எண்ணிடலாம், சோனியா, அதுக்கப்புறம் ஜெசிகா இந்த மாதிரி ரொம்ப கைவிட்டு எண்ணக்கூடிய பாடல்களில் தான் கதாநாயகனுடைய பெயரோ பயன்படுத்தியிருப்பாங்க. தொல்காப்பியர் என்ன விதி வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் நுதலிய அகன் ஐந்தினையும் சுட்டி ஒருவர் பெயர் கொல பெறார் அப்படின்னு எழுதிட்டு போகிறார். நீ அகத்திணை அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிட்டின்னா அதில் தலைவனுடைய தலைவினுடைய பெயரையோ குறிப்பிட்டிருந்தா அது புறத்திணையாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார். எதை வாசிப்பது, எப்படி வாசிப்பது அப்படின்னு சொல்லும் பொழுது எதை வாசிப்பது அப்படின்ற அடிப்படையில் சங்க இலக்கியங்களை கட்டாயமாக படிங்க அப்படின்றது என்னுடைய கருத்தண்ணா. ஆமாம், இப்போது இந்த கான்டெம்பரரி வேர்ல்டில் ரீடிங் சுத்தமாக இல்லை என்பது ஒரு கூற்று. ஆனால் இந்த தலைமுறையிலேயும் ரீடிங்குடைய வடிவங்கள் மாறி இருக்கின்றதுக்கு இப்போ இவங்க சொன்ன யாத்ரி, அவர் நேரடி நூல்களை விட அவர் ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டார். 4 வரிகள் அல்லது 6 வரிகளுக்குள்ளார இன்ஸ்டாகிராமில் எழுதுகிறாரு. தனக்குன்னு என்று ஒரு வாசக கவனிப்பை பெற்றிருக்காரு. அதாவது மீட்டூக்கு ஒரு ரெவ்யூ வராத ஒரு காலகட்டத்தில் இன்ஸ்டாகிராம் கவிஞர் ஒருத்தர் அவர் இந்த மாதிரி ஒரு ஃபோரமில் நம்ம அவரை சொல்கிற அளவுக்கு ரீடிங்குடைய முகம் மாறி இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த ஃபோரமில் இன்றைக்கு நிறைய கல்லூரி மாணவர்கள் இங்கே வந்திருக்கிறதுனால பொதுவாக வாசிப்பு பற்றின ஒரு சில விஷயங்களை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் இங்கே வரும்போது பேப்பரில் நான் இந்த ஏப்ரல் 23ஆம் தேதி வரையில் இந்த மாதத்தில் என்னென்ன புத்தகங்கள் படித்தேன் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு லிஸ்ட் எடுத்தேன். ஒன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறார் கதைகள்னு டிஸ்கவரி புக் பேலஸில் வேடியப்பன் ஒரு புக்கு போட்டிருக்காரு. அது சமகாலத்தில் குழந்தைகளுக்கு எழுதி கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர்கள்லேருந்து சிறந்த கதைகளை தேர்ந்தெடுத்து ஒரு புக்கு போட்டிருக்காரு. அது என்னுடைய 2வது மகளுக்கு கதை சொல்கிறதுக்காக அந்த புத்தகத்தை படித்தேன். இன்னொன்று மிஸ் தமிழ்த்தாயே நமஸ்காரம்ங்கிற சுஜாதாவுடைய ஒரு புத்தகத்தை ஒரு நாள் மண்டை சூடு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தபோது அதை தணிக்கின்ற காரணத்துக்காக அதை படித்தேன். அப்புறம் ஜேகே உடைய 2 கட்டுரை தொகுதிகள் செண்பகா பதிப்பகத்தில் சிந்தையில் 1000னு 2 பெரிய வால்யூம், அதை படித்த ரொம்ப குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். இப்போ இந்த போன அமர்வில் கூட ஒரு வார்த்தை விபச்சாரி அப்படின்னு நம்ம ஃபோரமில் ஜெயகாந்தன் அதை பற்றி எழுதினார் அப்படின்னு அண்ணன் சொன்னார் பாஸ்கர் சக்தி. அது தனியாக ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு ஜேகே. அப்படி சொல்லவே கூடாது. அதுக்கு சரியான ஒரு காயினேஜ் 2000 வருடங்களுக்கு முன்பே வள்ளுவன் கொடுத்துருக்கிறான், பொருட்பெண்டீர் என்று தான் சொல்லணும். அதுதான் நியாயமானதுன்னு ஒரு கட்டுரை இருக்குது. அது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு தொகுப்பு. அப்புறம் அகிலாவுடைய மொழிபெயர்ப்பில் யக்கூட்ஸ் கைதி அப்படிங்கிற ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான சமீப காலத்தில் நான் படித்த அல்லது நான் இதுவரை படித்த பல்ப் ஃபிக்ஷன்லேயே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதைன்னு அதை சொல்லலாம். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் காணாமல் போனதை பற்றி அவருடைய ஆவணங்களின் வழியாகவே அதை துப்பறியக்கூடிய ஒரு கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அப்புறம் நிழல் வீரர்கள் அப்படின்னு பி ராமனுடைய ஒரு புத்தகம், அதுவும் உளவாளிகளை பற்றின இந்திய உளவுத்துறையை பற்றின ஒரு புத்தகம், அதை படித்தேன். பிரமிழ் கவிதைகளை பற்றி எழுதியிருந்த வானமற்ற வெளின்னு ஒரு தொகுப்பு. அவர் பெரும்பாலும் இலக்கிய பத்திரிகைகளில் ரொம்ப ஆங்காரமாக அவர் எழுதின கட்டுரைகளுடைய தொகுப்பு தனியாக வந்திருந்தது. அப்புறம் என்னுடைய தொழில் தொடர்பான சில நூல்கள், அப்புறம் திருக்குறள் தொடர்பான சில புத்தகங்கள், குன்றக்குடி அடிகளார் எழுதின ஒரு புத்தகம், கிருபானந்த வாரியார் எழுதின ஒரு புத்தகம், கா செல்லப்பன் எழுதின ஒரு புத்தகம், இதெல்லாம் என்னுடைய தொழில் ரீதியான வாசிப்புக்காக படித்தேன்.
இப்போ கையில் வந்து யாதும் காடே யாவரும் மிருகம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன். இது கடந்த 23 நாட்களில் படித்த புத்தகம். இது இங்கே மேடையில் சொல்லும்போது, இங்கே எழுதும்போது எனக்கே கொஞ்சம் மலைப்பாக இருந்துச்சு. ஆனால் அப்படி மலைக்க வேண்டியது இல்லை. ஏன் அப்படின்னா இதுவே ரொம்ப குறைவு தான். இதுவே ஒரு நாளைக்கு ஸ்க்ரீன் டைம் 4.5 hours இருக்குது எனக்கு. அந்த ஸ்க்ரீன் டைம் வந்து என்னோடய ரீடிங்கை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது இந்த பட்டியலை பார்க்கும்போதே தெரியுது. ஏன்னா இவ்வளவு புத்தகங்களை நான் இங்கே சொன்னாலும் குறிப்பிடத்தகுந்த ஒரு புத்தகம், பொருட்படுத்த தகுந்த ஒரு புத்தகம்னு இந்த பட்டியலில் இருக்கிறது சமகாலத்தின் மிக முக்கியமான அறிஞரான டி தர்மராஜ் எழுதின யாதும் காடே யாவரும் மிருகம்ங்கிற அந்த ஒரு புத்தகம்தான் இதில் பொருட்படுத்தத்தக்க புத்தகம். மீதி எல்லாமே ஃப்ராக்மெண்டட் ரீடிங். ஃப்ராக்மெண்டட் ரீடிங்னா அதுக்கு ஒரு நோக்கம் இல்லை, அதுக்கு ஒரு பர்பஸ் இல்லை, இன்னொரு இடத்துல அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இப்போ தர்மராஜுடைய இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டுரையுமே ஒரு குறிப்பிட்ட விஷயத்தின் மேலே இன்டென்ஸான ஒரு சமகால அறிஞருடைய முழுமையான யூனிஃபைடு பார்வை வைக்கக்கூடியது. உதாரணத்துக்கு ஒன்று இந்த மேடையில் சொல்லலாம். அதாவது ஐடியாஸ்னால் நிரம்பப்பட்ட ஒரு புத்தகம். என்ன, நார்த் இந்தியாவில் பில் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது. தமிழில் அதுக்கு பேர் வில். ராமாயணத்தை எழுதின வால்மீகி அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் என்று கருதப்படுறார். அந்த வில் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சடங்கை டி தர்மராஜ் போய் பார்க்குறார். என்ன சடங்குன்னா, அவங்க வளர்க்கக்கூடிய கால்நடைகளை நல்லா அலங்காரம் பண்ணி, நம்ம ஊர் பொங்கல் மாதிரி ஒரு முக்கியமான திருவிழா நாளைக்கு நல்லா அலங்காரம் பண்ணி கொம்பெல்லாம் வர்ணம் தீட்டி பூசி ஒரு பொது இடத்துல கொண்டு வந்து அடைச்சி வச்சு பட்டாசுகளை தொடர்ந்து போட்டு அந்த மாடுகளுக்கு வெறியூட்டி ஒரு ஃபைன் எல்லா மாடு வெறியேறி நிற்கும்போது அதை திறந்து விடுறாங்க. அந்த சமூகத்தில் உள்ள எல்லா மக்களும், அதாவது எல்லா ஆண்களும் கிடைமட்டமாக படுத்து கும்பிட்டுட்டு படுத்து கிடக்கிறான். எல்லா மாடும் அவன் முதுகில் ஏறி ஓடுது. எவனுக்கு நிறைய மாட்டில் மிதி வாங்கியிருக்கானோ அவனுக்கு ஐஸ்வர்யம் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அவர் அதையும் நம்ம ஊர் ஜல்லிக்கட்டையும் எடுத்துக்கிறாரு. நம்ம ஊர் ஜல்லிக்கட்டில் அந்த மாட்டை வளர்க்குறோம், அலங்காரம் பண்ணுறோம், அதோட விளையாடுறோம். அது அந்த பரிசு ஒன்று மாட்டுக்கு போகுது அல்லது மனுஷனுக்கு போகுது, பிரிஞ்சு போயிடுறாங்க. அவர் அந்த ஒரு ஐடியாவை எடுத்துக்கிட்டு இதுதான் இந்தியா. 2 விதமான இந்தியாவாக இருக்குது. ஒன்று, மாட்டை பாலாகவும் இறைச்சியாகவும் வணிகமாகவும் பார்க்கக்கூடியவன் அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து தப்பிக்கொள்வதற்காக வருடத்தில் ஒரு நாள் அந்த மாட்டுக்கிட்ட சம்பிரதாயமாக அடையாளமாக ஒரு மிதியை வாங்கிக்கிறான். இல்லை, மாடு என்னுடைய தோழன், என்னுடைய விவசாய நண்பன், இயற்கையோடு இயைந்த வாழ்வை வாழக்கூடிய ஒரு தமிழ் சமூகம் அதை ஒரு நண்பனாக பார்க்குது. இந்தியாங்கிறது எப்பயுமே இந்த இருமை தான். இதுதான் ஆரியத்துக்கும் திராவிடத்துக்குமான பார்வை வித்தியாசம். இதுதான் வணிகருக்கும் விவசாயத்துக்குமான பார்வை வித்தியாசம். இதுதான் தலித் சிந்தனைகளை முன்வைக்கக்கூடிய ஒருவனுக்கும் ஆதிக்க மனநிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்குமான வித்தியாசம். இதுதான் ஒரு இடதுசாரிக்கும் ஒரு வலதுசாரிக்குமான வித்தியாசம்னு இந்த ஐடியாவை ஒட்டுமொத்த இந்தியாவை எப்படி புரிந்து கொள்வதுன்னு இந்த ஒரு பழங்குடி சமூகத்தினுடைய சடங்கின் வழியாக சொல்லக்கூடியது. அப்போ இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, சோஷியல் மீடியாவுடைய இம்பேக்ட்னால ஃப்ராக்மெண்டட் நாலேஜ், ஃப்ராக்மெண்டட் ஐடியாஸுடைய ஒரு ஆளாக நம்ம மாறிட்டே வர்றோம். நமக்கு எல்லாத்த பற்றியும் கொஞ்சம் தெரியும், எதை பற்றியும் டீட்டெயிலாக தெரியாதுங்கிற ஒரு விதமான ஒரு இடையூறை இது உருவாக்கியிருக்கு. அப்புறம் இப்போது இன்றைக்கி காலையில் 6:30 மணிக்கு என்னுடைய முதல் ஃபோன் கால் வந்தது. இப்போது நான் இங்கே வந்து சேரும்போது என்னுடைய கால்ஸ் எல்லாம் எண்ணிட்டே வந்து 100 ஃபோன் கால் இருக்குது. பெரும்பாலான கால்ஸை நான் அட்டன் பண்ணல. என்னென்னா, இங்கே இந்தியாவில் இந்த காலகட்டத்தில் வாழ்வதில் எவ்வளவோ கொடுமைகள் நம்ம அனுபவிக்கிறோம். அதில் ஒன்று, ஒரே ஃபோன் நம்பரை தொடர்ச்சியாக வச்சுக்கிறது. எல்லா இடத்துலையும் நம்முடைய ஃபோன் நம்பர் இருக்கும். எல்லா ஐவிஆர் மிஷின் மேட் ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எதையுமே கவனம் செலுத்த முடியாது, நீங்கள் எதையுமே பார்க்க முடியாது. இப்போ ஒரு நாளினுடைய மண்டை சூடு கொதிப்படைஞ்சு இருக்குது மூளை, அதை ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் இசை கேட்கணுன்னா இன்றைக்கி மாடர்ன் வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு கூட, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனுக்கும் அதற்கான லக்ஸுரி கிடையாது. எந்த ரூமுக்குள்ளே போய் உட்கார்ந்தாலும் அவனுக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். அது அவனுடைய செல்ஃபோனாக இருந்தாலும் சரி, அவன் எந்த டிவைஸ்லையும் கேட்க முடியாது. ஒரு யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட நீ கேட்க முடியாது, உங்களுக்கு இடையூறு வந்துகிட்டே இருக்கும். அப்படியான ஒரு காலகட்டத்தில் இந்த ஸ்க்ரீன் வழியாக எனக்கு எது கிடைச்சாலும் அது என் உடல் ஆரோக்கியத்தை, என் மன ஆரோக்கியத்தை, என் உறவுகளை, என் வருமானத்தை பாதிக்குங்கிற ஒரு ஐடியா ஒவ்வொருத்தருக்கும் தேவையாக இருக்குது. அப்போ நீ ரீட் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் இல்லாமல் இருந்தால் தான் ஃப்ராக்மெண்டட் நாலேஜுக்கு எதிராக ஒரு யூனிஃபைடான அல்லது ஒரு முழுமையான எதை பற்றியாவது ஒரு ஐடியாவை உள்வாங்கிக்கக்கூடிய ஒரு ரீடிங்கை உருவாக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஃப்ராக்மெண்டட் டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு உங்கள் ரீடிங்கில் இருக்கா? உறுதியாக நான் முழுமையாக ஏற்றுக்கலாம்.
நீங்கள் சொல்கிறது அத்தனையும் உண்மை, சரியானது. நானே என்ன பண்ணுவேன், அடிக்கடி ஒரு 3 மாதத்துக்கு அல்லது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை இன்ஸ்டாகிராமை அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுருவேன். என்னாலே என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்தளவுக்கு நான் அதுக்கு ரொம்ப அடிக்டடாக இருப்பேன். அதனால் அப்பப்போ ஒரு 3 மாதத்துக்கு அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுடுறது, சரி அதுக்கப்புறமேட்டுக்கா மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுறது, இப்படி தான் வந்துட்டு போகுது. நம்மளே நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ரீசெண்டாக அதுக்கு ஒரு ஆட் பார்த்தேன், தி ஃபோன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று விற்கிறாங்க. அதுக்குள்ளே உங்கள் ஃபோனை வந்துட்டு போட்டு லாக் பண்ணி வச்சிடணும் சாப்பிட்ற நேரம். அதை நீங்கள் திறக்கவே கூடாது. அது நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்காக இப்படிலாம் வந்துட்டு டிவைசஸ்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது கூட ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கூட யோசிச்சுட்ருக்கேன். ஆனால் நீங்கள் சொல்கிறது முழுமையாக 100% சரிதான். ஆமாம் சார், மூளையை தான் அடுத்து அன்இன்ஸ்டால் பண்ணி ஆகணும் உறுதியாக. நான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில சங்க இலக்கிய நூல்களை வந்துட்டு நானும் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறேன். சிறுகதைகள் இன்றைக்கி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு படிச்சுட்ருக்கோம். தற்கால சிறுகதைகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. சங்க இலக்கியங்களில் சிறுகதைகள் இருக்காப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலித்தொகை தான் வந்துட்டு சிறுகதைகளினுடைய தொடக்கம் அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அதுலேருந்து ஒரு சின்ன கதை சொல்கிறேன். அம்மாவும் தலைவியும் வந்து வீட்டில் இருக்காங்க. வெளியே தலைவன் வராரு. வந்துட்டு தண்ணி வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அம்மா சொல்கிறாங்க தலைவி கிட்ட, சரி கொஞ்சம் தண்ணி கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்களும் தண்ணி கொண்டு போயிட்டு கொடுக்குறாங்க. கொடுக்கும் பொழுது அந்த வெளியே இருந்த அந்த திருட்டு பையன் வந்துட்டு அவங்களுடைய கையை பிடிச்சிடுறாங்க. உடனே அந்த தலைவி வந்துட்டு கத்துறாங்க. கத்தின உடனே அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே தலைவி போய் சொல்கிறாங்க, நான் வந்து தண்ணி கொடுத்தேன்னா அப்போ அவருக்கு வந்து விக்கிடுச்சு, அதனால தான் வந்துட்டு நான் கத்தனேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா அந்த தலைவனுடைய முதுகை வந்துட்டு தடவி கொடுக்கும் பொழுது அந்த திருட்டு பையன் என்னை ஒரு ஓரக்கண்ணால் பார்த்தான். அவன் யார் தெரியுமா, நம்ம சின்ன வயசில் மணல் மேடு கட்டி விளையாடுவோம்ல, அப்போ வந்து இடிச்சிட்டு போனவன் அவன் தாண்டி நேற்று வந்தான் அப்படின்னு சொல்லி தோழி வந்துட்டு தலைவி வந்து தோழிக்கிட்ட வந்துட்டு சொல்கிறதா வந்துட்டு அந்த பாடல் அமைஞ்சிருக்கும். கலித்தொகை முழுக்க இந்த மாதிரி நிறைய சிறுகதைகள் வந்துட்டு இருக்குது. அதனால கலித்தொகை அப்படின்றத படிக்கலாம். ஆர்ஜே ஆனந்தி அக்கா அவர்களுக்கு எங்களுடைய வருகைகள். வணக்கம் அக்கா. அவங்களுக்கு ஒரு உற்சாகமாக நம்ம வரவேற்கலாம். ஸோ இப்படியே நான் வந்துட்டு சங்க இலக்கியங்கள் அப்படின்னு பேசும்பொழுது அதில் இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் ரொம்ப இலக்கணம் சார்ந்து இருக்குமே, இலக்கியம் சார்ந்து இருக்குமே. நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்குது, ஆனால் எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்கலாம். அதற்காக ரெஃபர் பண்ணக்கூடிய புக் தான் தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்னு சொல்லி பாக்கியமேரி அவர்கள் எழுதியிருப்பாங்க. அதில் ரொம்ப செலக்டடான பாடல்கள் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி டேபுலர் காலமோட அந்த நூல் வந்துட்டு நம்மளுடைய இலக்கிய வரலாறை தெரிஞ்சுக்க அமைஞ்சிருக்கும். தமிழ் இலக்கிய வரலாறு நான் சொல்லக்கூடிய ஒரு நூல் அண்ணா சங்க இலக்கியங்களில். இல்லை ஆமாம், அந்த வகையில் வந்து சங்க சித்திரங்கள் ஜெயமோகனுடையது ரொம்ப ஒரு நல்ல ஒரு அறிமுகம். இன்னொரு மைக் கொடுங்க உங்களுக்கு சொல்லலாம். அதே மாதிரி நான் இப்போ கையில் இந்த ஃப்ராக்மெண்டட் ரீடிங்கில் ஒரு பகுதியாக ரசிகமணி எழுதின கட்டுரைகள் தொகுக்கப்பட்டிருக்கு. அது காவியா பதிப்பகம் வெளியிட்ட ஒரு புத்தகம். அதுவும் ரொம்ப எளிமையான வாசிப்புக்கு உதவியாக இருக்குது. ஆனந்தி, நீங்கள் எவ்வளோ பரபரப்பாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட இன்னொரு நாட்டிலேருந்து வர்ற மாதிரி ஆனந்தி குடியிருக்கிற இடத்துலேருந்து சென்னைக்குள்ளே வர்றது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பயணம் பண்ணி இங்கே வந்திருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த நிகழ்ச்சியை ஒரு இலக்கிய திருவிழா மாதிரியான செட்டப்பில் கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய மிக முதன்மையான எழுத்தாளர்கள் ஒருவரான இமயம் சார் வந்து இந்த ஃபோரமில் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பெருமையானது. நீங்கள் வருவதற்கு சிறிது தாமதமானதுனால அந்த மொத்தமாக இருக்கிற 30 நிமிடத்தில் 20 நிமிடங்களை நாங்கள் 2 பேருமே எடுத்துட்டோம். அதில் என்ன பேசணுங்கிறது ஒரு சம் சொல்லிடுறேன். இன்றைக்கி கான்டெம்பரரி ரீடிங்கை பாதிக்கக்கூடிய காரணிகளாக என்ன இருக்குது, ஒரு புத்தகத்தை எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுப்பீங்கன்ற விஷயத்தை பற்றி பேசும்போது அவங்க சங்க இலக்கியத்தினுடைய பின்னணியிலிருந்து வரக்கூடியவங்க. தமிழ் முல்லை ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க சங்க இலக்கியத்தை அதிலிருந்து வாசிப்ப ஆரம்பிக்கிறது சரியானதாக இருக்கும்னு அவங்க சொன்னாங்க. நான் இந்த சமீப காலங்களில் நான் வாசித்த புத்தகங்களை பற்றின ஒரு சின்ன சுருக்கத்தை இங்கே சொன்னேன். இப்போ உங்ககிட்ட நீங்கள் வந்து புக் ஷோ வழியாக ஒரு பெரும் திரளுக்கு புத்தகங்களை கொண்டு போய் சேர்க்குறவங்க, இலக்கிய புத்தகம்னு இல்லை, உங்களை நீங்கள் முக்கியம்னு கருதுகிற புத்தகங்கள் எல்லாத்துமே பேசுகிறீங்க. உங்களுடைய ரீடிங் நீங்கள் எந்த அடிப்படையில் ஒரு புத்தகத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க? அவர் சொன்ன மாதிரி நீங்கள் சென்னைன்னு எங்களோட ஏரியாவை அக்செப்ட் பண்ணதே எங்களுக்கு ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா அதுவும் சென்னை தான் அப்படின்னு நம்பி எல்லாரும் சொல்லும்போது நல்லா தான் இருக்குது. மிக அருகில் தான், அப்படியே போயிடும் போல இருக்குது. மதுரை, கோயம்புத்தூர்னு அப்படியே போயிடும் போல இருக்குது. ஆனால் எனக்கு வந்து இந்த புத்தகங்கள்ங்கிறது முதல்ல நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் தேர்ந்தெடுக்கிறது முதல்ல வந்து புத்தகம் என்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணாமல் இருந்தது தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வீடு ஃபுல்லாக புத்தகம் இருந்தது, பெற்றோர்கள் வாசிப்பாங்க,
ஆனால் படின்னு சொல்லலை. அது ஒரு மாதிரி நமக்கு கண்ணில் படுற இடத்துலேயே வச்சுருப்பாங்க, கண்ணு முன்னாடி படிப்பாங்க. திடீர்னு அதில் இருக்க ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுவாங்க. ஆஹா என்னென்னமோ பேசுகிறாங்களே அந்த மாதிரி இருக்கும். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு அறிமுகம் கிடைச்சது தான் எனக்கு புத்தகங்களுக்கு. அண்ட் நான் தேர்ந்தெடுக்கிற புத்தகங்கள் எல்லாமே எப்படி இருந்திருக்குன்னா, முதல்ல என்னோடய தேவைக்காகன்னு இருந்தது. எனக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கும், ஒவ்வொரு பருவத்தில் நமக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கான விடை வந்து எனக்கு புத்தகங்களில் கிடைக்குமான்னு தான் முதல்ல தேட ஆரம்பித்தேன். அப்போது என்னென்னா, இப்போது ஒரு சில புத்தகங்கள் சொல்லுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும்பாங்க, அதை எடுத்து படிக்கும்போது ஏதோ நமக்கு அது இன்னும் அது எட்டலையே, எனக்கு இன்னும் இதில் ஏதோ ஒன்று புரியலையே. ஏன்னா ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகிலாம் சொன்னாங்க, ரொம்ப நல்ல புத்தகம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த புத்தகம் எனக்கு கொடுக்குறதுக்கு நிறைய வச்சுருக்கு தான், ஆனால் அது எடுக்கிற நிலைமையில் நான் இல்லைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ரொம்ப நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக குதூகலமாக இருக்கும்போது ரொம்ப இந்த கிரீஃப் பற்றியோ ஒரு சில விஷயங்கள்லாம் படிக்க முடியலை. அப்போது நான் எனக்கு என்னோட அந்த படிப்பு ஜேர்னி எப்படி இருந்தது அப்படின்னா, என் வாழ்க்கையில் இப்போ நான் எங்கே இருக்கேன், இந்த இடத்துல நான் இப்போ என்ன ரசிச்சுட்டு இருக்கேன், அது எனக்கு படிக்கணும் அப்படின்னு தான் முதல்ல ஆரம்பித்தேன். ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய கேள்விகளோட புத்தகங்களுக்கு போய் விடை கிடைக்கும் தான் அங்கே போவேன். அங்கே ஒரு 108 கேள்வி அப்புறம் தான் ஆரம்பிக்கும். அப்படி ஒவ்வொரு கேள்வியும் தான் என்ன இன்னொரு புத்தகத்துக்கு வந்து கொண்டு போயிருக்கு. அப்படி சொல்ல போனால் எனக்கு முக்கால்வாசி நேரங்களில் ஒரு புத்தகத்தோட அறிமுகம் இன்னொரு புத்தகமாக தான் இருந்திருக்கு. ஒன்று இதில் சொல்கிற கருத்து ரொம்ப பிடிச்சி இது மூலமாக எனக்கு இன்னொன்று தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருந்திருக்கு. இல்லைன்னா இது இப்படி கிடையவே கிடையாது, எனக்கு வந்து இவங்க சொல்கிறதுல உடன்பாடே இல்லையே, இப்போ இதுக்கு எதிராக யார் எழுதியிருக்கா அப்படின்னு தேடி போன புத்தகம் தான் ரொம்ப ஜாஸ்தி. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு என்னோடய அப்பா தவறிய போது ரொம்ப கஷ்டமாக இருந்தபோது முதல் முறையாக அப்படி ஒரு அனுபவம். ஏன்னா அது வரைக்கும் எனக்கு அந்த அனுபவம் இல்லை. நம்ம லைஃப்லேருந்து ஒருத்தங்க டக்குன்னு இல்லாமல் போவாங்க அப்படிங்கிற ஒரு அனுபவம் எனக்கு இல்லை. நல்ல விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் அது இல்லை. அப்போது நான் வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இது உங்களுக்கு ஒரு புது உலகம், இந்த உலகத்தை இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா உங்களோட உலகத்தில் எப்போவுமே உங்கள் அப்பா இருந்திருக்காரு. அப்போ இல்லாத ஒரு உலகங்கிறது ஒரு புது உலகம்தான். இதில் நீங்கள் கால் ஊன்றதுக்கு ஒரு சில நாட்கள் ஆகலாம், மாதங்கள் ஆகலாம், ஆனால் இது ஒரு அனுபவம் அப்படின்னு அவர் சொன்னார். அது தவிர நம்மக்கிட்ட பார்க்குறவங்க பேசுகிறவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய அந்த ஆறுதல் வார்த்தைகள் எதுவுமே ஆறுதல் தரலை. அவங்களுடைய ஆறுதல் கொடுக்கணுன்னு அவங்க ஆசைப்படுறாங்கங்கிறது புரிஞ்சுது, ஆனால் அது ஏதோ அந்த ஆறுதலை கொடுக்கல. எப்படி இருக்கும்னா, உள்ள உங்களுக்கு என்ன தெரியும், நான் என்ன கோத்ரூ பண்ணுறேங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற அந்த கோவம். ஏன்னா ஆல்ரெடி அந்த ஒருத்தங்களுடைய இறப்பில் வந்து நமக்கு இருக்கிற கோவம் அது எல்லாமே உள்ளே இருந்தது. அப்போது அந்த கோவத்தோடு நான் தேடிட்டு இருக்கும்போது ஒரு புத்தகம் என் கண்ணில் பட்டுச்சு. அந்த புத்தகத்தில் வந்து எழுதியிருக்கிற ஒவ்வொரு விஷயமும் நான் என்ன கோத்ரூ பண்ணுறேங்கிறத வார்த்தைகளில் இருந்தது. அது எனக்கு ரொம்ப அப்பாடா, கடைசியாக இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தங்களுக்கு நம்ம என்ன கோத்ரூ பண்ணுறோங்கிறது புரியுதே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அதுதான் புத்தகத்தோட ஒரு மேஜிக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லாருமே கோத்ரூ பண்ணுற ஒரு விஷயந்தான். என்ன புத்தகம் அது? அது வந்து வென் திங்ஸ் ஃபால் அபார்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேமா சோட்ரன் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த புக்கு படிக்கும்போது எனக்கு ஃபைனலி நான் வந்து அந்த இழப்பை வந்து அனுபவிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து எனக்கு ஒரு புதுமையான ஒரு ஃபீலிங்காக இருந்தது. அப்போது என்னோடய ஃபீலிங்ஸை அந்த ஒரு நேரத்தில் எந்த புத்தகம் தொடுதோ அதோடு தான் நான் பயணிக்கிறேன். எனக்கு அப்போ தான் முழுமையாக அதோடு இருக்க முடியுது. நானும் அந்த புத்தகமும் ஒரே மாதிரி. ஆனால் அதை ஒரு சில புத்தகங்கள் மாற்றிடும். நான் சந்தோஷமாக தான் இருப்பேன், அப்புறம் அந்த புத்தகத்தை எடுப்பேன், அழ வச்சிடும். இல்லை நான் ரொம்ப சோகமாக இருப்பேன், அந்த புத்தகத்தை எடுப்பேன், திடீர்னு உலகமே ரொம்ப அழகாக தெரியும். அப்போ அந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ்க்கும் புத்தகங்கள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஆனால் நான் எப்போவும் முயற்சிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, தற்போதைய கேள்வி என்ன, இல்லை தற்போதைய அனுபவம் என்ன, எது என்னோடய தேடலாக இருக்குது, அந்த தேடலில் இருக்கிற யாராவது ஆசிரியர் இருந்தாங்கன்னா அவங்களுடைய புத்தகங்கள், இல்லை அந்த தேடலில் பதில் கிடைக்கும்னா அதை தேடி போகிறதுங்கிறது தான் என்னுடைய இதுவாக இருந்திருக்கு. ஆனந்தி வந்து எப்படிப்பட்ட ஒரு வாசகர் அப்படின்னா, பொதுவாக ஒரு வாசகன் எப்படி சீசன் ஆகிருப்பான்னா, ஒரு சூழலில் ஒரு பண்பாட்டில் ரொம்ப புகழப்பட்டு உருவேற்றம் செய்யப்பட்ட இமேஜ் ஒரு புக்குக்கு இருக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி அவன் பணிஞ்சு படிப்பான், அதை பற்றி அதை மீறி ஒன்று சொல்ல மாட்டான். நான் எப்பயுமே ஆனந்தி வந்து இப்போ பேசினாக்கல, இது நான் சொன்ன மாதிரி இல்லையே, இது வேறையா இருக்கே அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் வந்து இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்சு காமசூத்ராவுக்கு ஒரு பெண்ணுடைய ரிவ்யூ, அது இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அவசியம் போய் கேட்கணும், போட்டு பொழந்திருப்பாங்க. உண்மையிலேயே அதை எழுதின ஒரு நூலாசிரியர் இருந்தால் அதுக்காக ஒரு பொது மன்னிப்பை கேட்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப கராரான ஒரு 21ஆம் நூற்றாண்டினுடைய ஒரு பெண்ணிய குரல். அது வந்து அவ்வளோ கிரிட்டிக்கலான ஒரு மாஸ்டர் பீஸ் புக் ரிவ்யூவில். எந்த புனித பிம்பமும் கிடையாது. நீ எவனாக இருந்தால் எனக்கு என்ன,
அப்படிங்கக்கூடிய ஒரு ரிவ்யூவாக இருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது, இந்த அமர்வு கிட்டத்தட்ட அதோடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டதுனால உங்களை ஒரு கேள்வியோடு விட்டால் இந்த சமூகம் எங்களை மன்னிக்காது என்பதனால் இன்னைக்கு இருக்கிற கான்டெம்பரரி ரீடிங் என்பது எப்படி இருக்குது, எப்படி மாறி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ ரீடிங்கே மாறி இருக்கு. அசச் எப்படி நான் பார்க்குறேன்னா, எல்லாத்துலேயும் ஏதாவது ஒன்று கிடைக்குமானே பார்க்குற மாதிரி இருக்குது. நம்ம அது வந்து படிக்கிறதுல மட்டும் இல்லை, எதை செஞ்சாலுமே அது மூலமாக நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும், அது காசாக இருக்கலாம், அந்தஸ்தாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயம் என்ன கிடைக்கும்னு இருக்குது. ஆனால் படிக்கிற அந்த ஒரு சுவைக்காகன்னு படிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுவே ரொம்ப குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது குறைஞ்சது வந்து ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் தான் அது. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு கேள்விகள் இருக்குது தான், ஆனால் என்னோடய கேள்விகள் இல்லாமல் புது கேள்விகள் எனக்கு கிடைக்கிறது வந்து நான் எதிர்பார்க்காத புத்தகங்கள்ல இருந்து தான். அந்த புத்தகத்துக்கு நான் எதுவுமே எதிர்பார்க்கல, போய் என்ன கொடுக்க போகிறீங்க பார்க்கலாம் அப்படின்னு போய் உட்காரும்போது அந்த புத்தகங்கள் கொடுக்குற விஷயங்கள் ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். அப்போது எனக்கு ஒரு சில நேரம்லாம் தோணும், இது நம்ம ரிவ்யூ பண்ணணுன்னு இன்றைக்குள்ளே முடிக்கணுன்னா அதை விட இந்த படிக்கிறதுக்கு செய்கிற துரோகம் எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணணும், இன்னும் 2 நாளைக்கு இந்த புத்தகத்தை ரசித்து படிக்கணும். அப்புறம் என்ன தோணுதோ அதை நம்ம ரிவ்யூவாக போடலைங்கிறது ரெண்டாவது. அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப மாறி இருக்கும்னு தோணுது. ஏன்னா செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் நிறையா படிக்கப்படுது. எதை எப்படி செய்யணும், எப்படி வாழணும், எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி கண்ணை திறக்கணும், எப்படி பேசணும், எப்படி மூச்சு விடணும்னு எல்லாத்துக்குமே ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் இருக்குது. இது நமக்கு இலக்கியம் படித்தாலும் புரிஞ்சுக்க முடியும். எப்படி வாழணுங்கிறதுக்கு இலக்கியத்தை படித்தும் கவிதைகளை படித்தும் புரிஞ்சிக்க முடியாததையா நமக்கு செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் கொடுத்துரும். அப்போ எதுனாலும் டைரெக்டாக சொல்லு, ட்வீட் மாதிரி ஒரு இத்தனை சொற்களுக்குள்ளே சொல்லுங்கள், இல்லை வந்து ஒரு ரீல் மாதிரி ஒரு நிமிஷத்தில் சொல்லுங்கள், எல்லாத்தையுமே ஒரு சுருக்கமாக கேட்கும்போது வாழ்க்கை அப்படி இருக்கிறது இல்லைல்ல. ஆனால் நமக்கு நம்ம வாழ்க்கையோட அனுபவங்களோட பிரதிபலிப்பு தான் நான் ரீடிங்லேயும் பார்க்குறேன். ஏன்னா நமக்கு இப்போ ஒரு கோவம் வருதுன்னா அந்த கோவத்தை முழுமையாக அனுபவிக்கிறதுக்குள்ளே ஒரு பூனை வீடியோ பார்த்து அதை கடந்து போயிடுறோம். இல்லை வந்து ஏதாவது ஒரு இடத்துல இப்போ பஹல்கமில் ஒரு அட்டாக் நடக்குது, அது நமக்கு காதுக்கு வருது, அதை நம்ம படிக்கிறோம், அது முழுமையாக அனுபவிக்கிறதுக்குள்ளே அடுத்து வேறு ஏதாவது ஒரு செய்தி ஒன்று வந்துடுது. அப்போது எந்த ஒரு இமோஷனோடையுமே நம்ம முழுசாக இல்லாமல் இருக்கும்போது நம்மளை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே அவ்வளவு பொறுமை இல்லாத போது படித்து அதை ரசித்து சுவைச்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது, அந்த ரீடிங்கோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த ஒரு அனுபவத்துக்காக படிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது இங்கே ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன்னா நமக்கு பாடல் வரிகளுமே அப்போல்லாம் நம்ம கேட்டு பாடல் வரிகள்லாம் கேட்டு நம்ம என்ன இப்படி எழுதிட்டாங்க, இப்படி பேசினா பூமர்ன்றுவாங்க, சொல்லக்கூடாது. பரவாயில்ல, வாழ்க்கையை ரசித்து வாழ்கிறவங்க பூமர்னா இருந்துட்டு போகிறோம், பிரச்சனை இல்லை, என்ன பேர் வேணாலும் வைங்க. ஆனால் அந்த ஒரு சுவை வந்து இப்போ அது இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அதுக்கேற்ற மாதிரி அப்போ நிறைய புத்தகங்களும் வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் எதுக்கு அப்போ உங்களுக்கு நான் உட்காந்து இவ்வளவு யோசிச்சு இலக்கியமாக எழுதி நீங்கள் படிக்கலை அப்படின்னா ஒரு 20 பேஜுக்கு 30 பேஜுக்கு சொன்னதே திரும்ப சொல்லி அத்தனை புத்தகங்கள் வருது. அப்போது ரீடிங்க்கு ஏற்ற மாதிரி ரைட்டிங்கும் நிறைய மாறும்போது ரசனை கம்மியாயிடுச்சோ அப்படின்னு இப்போ ரீசெண்டாக அக்கா, இப்போ வந்துட்டு நீங்கள் புக் ரிவ்யூ பண்ணுறீங்க, அதுலேருந்தே அந்த புக்கில் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு எசன்ஸ் வந்துட்டு நீங்கள் எனக்கு கடத்திடுறீங்க. அப்போ அந்த புக்கில் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு மைய கருத்து வந்து எனக்கு தெரிஞ்சிடுது. அது எப்படி இருக்கும், புக்கை படிக்கும் பொழுது எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஒன்று தெரிஞ்சிடுது. ஸோ இதை எதிர்பார்த்து தான் அதுக்குள்ளே போவேன். போயிட்டு அதே மாதிரி எனக்கு கிடைக்காம, இல்லை படிக்கும் பொழுது அந்த அனுபவம் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை படிக்கிறதுனால எந்த அளவுக்கு பயன் இருக்குது அப்படின்னு நான் எப்படிக்கா சொல்கிறேன்? கண்டிப்பாக உங்களுக்கு வேறொரு அனுபவம் தான் கிடைக்கும். அது இங்கேருந்து நம்ம ஃபாரின் போனோம்னா எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் பார்க்குற மாதிரி தான். ஃபோட்டோவில் ஒன்று இருக்கும், வீடியோவில் ஒன்று இருக்கும். நேரில் போனால் அது உங்களுக்கு ஏமாற்றமா இல்லை பிரம்மாண்டமாங்கிறது உங்களோட அனுபவத்தை பொறுத்து தானே நான் சொல்வேன். ஏன்னா அது என் பார்வைக்கு இப்படி தெரிஞ்சுது, அதில் நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்குன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு அது எப்படி இருக்குது? ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், எனக்கு ஒரு காதல் தோல்வி நடந்ததுக்கப்புறம் தான் எனக்கு காதல் கவிதைகள் சுவை கிடச்சிது. அது வரைக்கும் நான் படித்த காதல் கவிதைகள்லாம் ஓகே நல்லா தான் இருக்குது, என்ன ஓமைகள் கொஞ்சம் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் நல்லா இருக்குது, அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஒரு தடவை ஒரு அனுபவித்ததுக்கப்புறம், வலி அனுபவிச்சதுக்கப்புறம் என்ன இவ்வளோ 2 வரிகளில் எப்படி இதை சொல்ல முடியும் அப்படின்னு தோணுச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு வேளை காதல் தோல்வி இல்லைன்னா உங்களுக்கு அந்த கவிதை வேறு மாதிரி புலப்படும். அது ஒரு சுவை தான். அதுவும் இப்படியெல்லாம் இருக்குமோன்னு இருக்கும். ஸோ 2 பேரோட அனுபவங்களும் வேறு தான். நான் ஒவ்வொரு தடவை புக் ரிவ்யூ பண்ணும்போதுமே எனக்கு அதுதான் மனசில் தோணும். நான் சொல்கிறது என்னோட அனுபவம், அதுவும் பார்ட் ஆஃப் த அனுபவம் தான். அனுபவித்த அத்தனையும் என்னால் வார்த்தைகளில் சொல்ல முடியாது. அது ரொம்ப ஒரு கம்மி பர்சன்டேஜ் தான்.
அவங்க எடுத்து படிக்கும்போது அவங்களுக்கு என்ன புரியுதோ அதுதான் அவங்களுடைய தனி அனுபவம். சொல்லப்போனால் எழுத்தாளருக்கான அனுபவமும் படிக்கிறவங்களுக்கான அனுபவமுமே ரொம்ப ரொம்ப வேறுபட்டது. ஸோ ஒரு சில டைம் எழுதினவங்களை விட படிக்கிறவங்களுக்கு கூட அதிக அதில் பேரானந்தம் கிடைக்கலாம். அதுவும் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. சமீபத்தில் பில்கேட்ஸ் கிட்ட நீங்கள் எப்படி புக்கை சூஸ் பண்ணுவீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏன்னா ஒரு வருஷம் அவர் படித்த புத்தகத்தோட லிஸ்ட்டும் சம்மரியும் அனுப்புவார் இல்லையா வேர்ல்டு முழுக்க. அப்போது என்னால் முடிக்க முடியாதுன்னு தோன்ற புக்கை நான் எடுக்க மாட்டேன். இந்த புக்கை நான் எடுத்தால் என்னால் படித்து முடிக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் அதை தான் எடுத்து படிப்பேன். அதை தான் நான் இந்த தலைமுறைகளுக்கு ஒரு டிப்ஸாக சொல்கிறேன்னு அவர் சொல்லியிருந்தார். அதை நீங்கள் இப்போ சொல்லும்போது சொன்னது ரீடிங் ஃபார் ப்ளஷர்ன்றது ஒன்று இல்லாமல் ரீடிங் ஃபார் நீச்சை. இதை படித்தா நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா மார்க்கெட்டில், இதை படித்தா எனக்கு வேலை கிடைக்குமா, இதை படித்தா என்னுடைய காதல் சக்ஸஸ் ஆகுமா, இப்படிப்பட்ட மறைமுக எதிர்பார்ப்பு வெல்த் அவுட் ஆஃப் ரீடிங் அப்படிங்கிற ஒரு போக்கு இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்க. ரொம்ப பிரமாதமான ஒரு அப்சர்வேஷன். எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த அமர்வுக்கு வந்திருந்த ஜென்சி தமிழ் முல்லை அவர்களுக்கும் ஆர்ஜே ஆனந்தி அவர்களுக்கும் என்ன சொல்ல போகிறீங்க? இல்லை ஒரு 80s ஒரு 90s ஒரு 2K அப்படின்னு இந்த ஃபோரம் இருக்குது. அது ஒரு சரியான ஒரு பேலன்ஸ் தான். மிக குறுகிய அவகாசத்துக்குள்ளார ஒரு சின்ன சுருக்கமாக கான்டெம்பரரி ரீடிங்கை பற்றி பேச முடிஞ்சதில் மகிழ்ச்சி. மனுஷபுத்திரன் சாருக்கு ஆடியன்ஸ் கேள்விகள். இப்போது வந்து சமீபத்தில் வந்து தியோடர் பாஸ்கரன் அவர்கள் எழுதின இந்தியன் டாக்ஸ் பற்றி தான் படிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்ததுனால, இன்னொன்று கதைக்குள்ளே நிறைய மூழ்கிட்டு இருந்தேன். இந்த ரியாலிட்டியிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருந்ததுனால கொஞ்சம் இந்த நம்ம தெருப்பக்கம் வருவான்னு சொல்லிட்டு அந்த நம்மளுடைய இந்திய நாய்கள் பற்றி தான் படிச்சுட்டு இருக்கேன். அதோடைய ரிவ்யூ கூடிய சீக்கிரம் வரும். அது நமது நாய் இனங்கள்ன்ற பேரில் தமிழில் ஏற்கனவே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அந்த புக்கு. என்னோட கேள்வி தமிழ் முல்லைக்காக. நீங்கள் ரீசன்ட் டேஸில் சங்க இலக்கியங்கள் வந்து நல்ல கிளியரண்டாக வந்து புரிதலோட வீடியோக்கள் போடுறீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நானும் சில கவிதைகள் வந்து சங்க இலக்கிய சொற்களோடு எழுதினாலும் அது வந்து இப்போ இருக்கிற சமகால இளைய தலைமுறைகளுக்கு வந்து அது புரிதல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை இன்னும் எப்படி எளிமையாக வந்து விளக்க முடியும் அப்படின்றதுக்காக இன்னும் ரொம்ப சுருக்கமாக வீடியோ போடாமல் இன்னும் கூட கொஞ்சம் டீட்டெயில்டாக போட்டால் இன்னும் எளிமையாக புரியும் அப்படின்னு தோணுது. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் சொல்கிறது சரிதான். ஆனால் தமிழ்னு பேச ஆரம்பித்தாலே இன்றைக்கி வீடியோ நின்று பார்க்குறாங்களா அப்படின்ல அடுத்து தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. அதனால் வந்துட்டு அந்த சுருக்கமாக போடுறது ஒன்று. முக்கியமாக உங்களுடைய கவிதைகளில் நீங்கள் தொடர்ந்து இலக்கிய சொற்களே பயன்படுத்திட்டு வரலாம். தாமரை எழுதின அந்த பார்த்த முதல் நாளே அந்த பாட்டில் வந்து பதாகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல் பயன்படுத்தியிருப்பாங்க. பதாகைனா பேனர். என்னுடைய ஃபேஸ்க்கு முன்னாடி நீ மட்டும்தான்ப்பா இருக்க பேனர் மாதிரி, வேறு எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு. அதனால் தொடர்ந்து தமிழ் சொற்களை பயன்படுத்திகிட்டே இருங்க. அது முக்கியமாக தமிழ் மரபில் தமிழர்கள்கிட்ட அந்த தமிழ் சொற்கள் அப்படின்றது ரொம்ப ஈர்ப்பானதாக இருக்குது. அதனால் தொடர்ந்து பயன்படுத்துகிறேங்க. சீக்கிரமாக ரீச் ஆகும். வாழ்த்துக்கள். மாலை வணக்கம். என்னோட கேள்வி செல்வேந்திரன் சாருக்கு. ஒரு இலக்கிய வாசகராக தனக்குன்னு ஒரு ரசனை அமைச்சிக்கிறது முக்கியமாக, இல்லை அந்த மாதிரி ஒரு ரசனை அமைச்சிக்கிறதுனாலேயே பல்வேறு தரப்பட்ட புத்தகங்களை நோக்கி போக முடியாமல் இருக்க ஒரு தடையாக இருக்குமா? ஏன்னா சினிமாலலாம் அந்த மாதிரி ஒரு ரசனை வச்சுருப்பாங்க. ஒரு இலக்கிய வாசிப்பில் அந்த மாதிரி ஒரு ரசனை தேவையா? ஆமாம், நான் அப்படி என்னுடைய எல்லைகள் அப்படிங்கிறத அதை வந்து தொழிலையும் சரி, மேடையிலையும் சரி, ரீடிங்லேயும் சரி, ரைட்டிங்லேயும் சரி, ஒருவன் தன்னுடைய எல்லைகளை வகுத்து கொள்வது மிக மிக அவசியம். இப்போ நான் வந்து என்னுடைய பர்சனல் சாய்ஸஸ் வந்து இலக்கியம், இந்திய வரலாறு, காந்தியம், சுற்றுச்சூழல், கொலோனியல் ஹிஸ்ட்ரி, காலனி வரலாறு, தலித் சிந்தனைகளை பற்றின நூல்கள், இதெல்லாம் என்னுடைய எல்லை. இந்த எல்லைக்குள்ளார வரக்கூடிய புத்தகங்களை தான் நான் படிப்பேன். நான் பல தத்துவ நூல்களை படிக்க முயற்சி பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு அது வரல. அப்போ இட் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீன்னு போகிறது தான் என்னுடைய ரீடிங்க்கும் என்னுடைய லைஃபுக்கும் நல்லது. நான் ஏன் காசை கொடுத்து, நேரத்தை கொடுத்து, உழைப்பை கொடுத்து கல்லு கொழுக்கட்டையை கடிச்சிக்கிட்டு இருக்கணும்? எனக்கு கண்ணுக்கு முன்னாடி மகத்தான படைப்புகளும் செவ்வியல் ஆக்கங்களும் எவ்வளவோ இருக்கும்போது எனக்கு வந்து அது ஒரு ஃபேஷனுக்காக சவாலான நூல்களை எடுத்து படிக்கிறது அப்படிங்கிறதுல நான் அதில் நேர விரயத்தை பண்ணக்கூடாதுன்னு தான் என்னுடைய சாய்ஸ். உங்களுடைய ஆர்வம் செல்லக்கூடிய திசையிலேயே மிகச்சிறந்த புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதில் லிஸ்ட்டு போட்டு படிக்கிறதே ஒரு நல்ல ரீடருக்கான அடையாளமாக மாறும்னு தோணுது எனக்கு. தேங்க்யூ. ஆடியன்ஸ்க்கு இருக்கக்கூடிய கேள்விகள் வந்து இந்த அமர்வுக்காக முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையாக ரீடிங் வந்து ப்ளஷர் கொடுக்கணும் அப்படின்ற பேசியிருந்தாங்க ஆர்ஜே ஆனந்தி. அதை தொடர்ந்து கான்டெம்பரரி ரீடிங் வந்து ஃப்ராக்மெண்டடாக மாறிடுச்சு, அந்த ஸ்க்ரீன் டைமை எப்படி கம்மி பண்ணணும் அப்படின்றத பற்றி ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க எழுத்தாளர் செல்வேந்திரன்.
தமிழ் முல்லை நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். மின்னம்பலம் தமிழில் வந்து நிறைய விஷயங்களை சங்ககால இலக்கியங்களை இன்றைய தலைமுறைக்கு கடத்துகிற ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ நினைவு பரிசு நம்மளுடைய கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்கள் கொடுக்குறாங்க. கை தட்டிடலாமே. அடுத்ததாக நினைவு பரிசு பெறுகிறார் எழுத்தாளர் செல்வேந்திரன் அவர்கள். அடுத்த அமர்வில் யாரெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்றதான் பார்த்துட்டு இருந்தேன். பட் மேடையில் இருக்கவங்களையும் கொஞ்சம் மறந்துட்டேன். ஃப்ராக்மெண்ட் அண்ட் ரீடிங் அப்படின்றது நம்மளை ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணி வேற ஒரு உலகத்துக்கு இழுத்துட்டு போகுது. அது வேண்டாம் அப்படின்றது ரொம்ப ஆழமாக பேசினார். நன்றி. அதன் தொடர்ச்சியாக தற்போது ஆர்ஜே ஆனந்தி அவர்கள். புக் ஷோ அப்படின்றது நான் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு நான் பார்க்குற சில விஷயங்களில் புக் ஷோ ஒன்று. அதில் உண்மையாகவே காமசூத்ராவுடைய ரிவ்யூ பார்த்துட்டு வேறு லெவலில் சிரித்து விழுந்த டைம்லாம் நல்ல ஞாபகம் வருது. அதையும் எழுத்தாளர் செல்வேந்திரன் அவர்கள் சொன்னாங்க. டைம் இருந்தால் நீங்கள் எல்லோரும் போய் பாருங்கள். மிக்க நன்றி. இந்த அமர்வில் அமர்ந்து நிறைய விஷயங்களை ரொம்ப ஆழமாக அலசியமைக்காக. ஒரே ஒரு நிமிஷம். அந்த செல்வேந்திரன் பேசுகிறப்போ ஒரு விஷயம் சொன்னார். இந்த அரங்கத்தை பார்க்குறப்போ ஒரு ஜெய்ப்பூர் லிட்டரரி ஃபெஸ்டிவலோட ஒரு மினியேச்சர் மாதிரி இருக்குது, ஒரு மாடல் மாதிரி இருக்குன்னு. அப்படி ஒன்று இங்கே உருவாக்கணுங்கிறது தான் என்னுடைய கனவு. அதை யாராவது சொல்லுவாங்களா அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அது அவர் சொன்னார் வந்துட்டு பார்த்திங்கன்னா, அது எனக்கு உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய உத்வேகமாக இருந்தது. பொதுவாக இந்த அரங்கம், இது போன்ற நிகழ்ச்சிகள், உலக புத்தக தினத்தை இன்றைக்கி வந்து நம்ம இவ்வளோ பெரிய சிறப்பாக கொண்டாடுறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், இவங்க எல்லாருமே இன்றைக்கி வேர்ல்டு புக் டேக்கு விஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுடைய ட்வீட் எல்லாம் பார்த்துருக்கீங்க. நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணிகிட்டே இருந்தோம். என்னன்னு கேட்டோன்னா, ஒரு தமிழ்நாட்டில் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு அறிவு இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஊர் ஊராக புத்தக கண்காட்சிகள், இலக்கிய வந்து விழாக்கள், இன்னும் சொல்லப்போனால் எல்லாரையும் ஒரு இன்க்ளூசிவான ஒரு பண்பாட்டு சூழலை, மொழிச்சூழலை, இலக்கிய சூழலை உருவாக்கணுன்ட்டு ஒரு அரசு இவ்வளவு தீவிரமாக ஒரு செயல்பாடுகளை முன்னெடுத்திருப்பது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இதற்கு முன் எப்போதுமே நடந்துடாத ஒரு விஷயம். இந்திய அளவில் நீங்கள் அதை சொல்லவே முடியாது. இப்போ நம்ம என்னென்னா, இந்த ஃபெஸ்டிவலை எல்லாம் மேலும் மேலும் எக்ஸ்பாண்ட் பண்ணி விரிவாக்கி நம்ம வந்து சங்க இலக்கியம், இப்போ சங்க இலக்கியம் பற்றியெல்லாம் இங்கே பேசினாங்க. அதே மாதிரியே வந்து இப்போ அடுத்து அதிலிருந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீம் எண்டு செயற்கை நுண்ணறிவும் இலக்கியம் பற்றி பேச போகிறாங்க. அப்போது இது எல்லாமே இன்றைக்கி நவீனத்துவம், கடந்த காலம், எதிர்காலம் எல்லாவற்றையும் பேசுவதற்காக இங்கே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நாள், இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவுசார் உரையாடலை நம்ம உருவாக்கணுங்கிறது தான் அதனுடைய நோக்கம். அதற்காகத்தான் இந்த அரசு ஒரு மிகப்பெரிய கதவுகளை திறந்து விட்டிருக்கிறது. இந்த முயற்சி என்பது, நாங்கள் இந்த அரங்கத்தில் இன்றைக்கு நடக்கிற நிகழ்ச்சி தொடர்ந்து இந்த அரங்கம் ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு மையமாக நான் ஏற்கனவே சொன்னது போல திகழும் என்பதை நான் இந்த தருணத்தில், இந்த 2 அமர்வுகளுமே மிகச்சிறப்பாக நடைபெற்றது. அடுத்து இன்னும் ஒரு 3 அமர்வுகள் இருக்கின்றன. நீங்கள் அனைவரும் இதில் பங்கெடுக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு பெரிய உத்வேகம். இந்த அரங்கம் முழுமையாக நிறைந்து பார்க்கிற காட்சிகள் எல்லாம் எப்போதாவது நடக்கக்கூடிய ஒன்று. ஒரு இருக்கை கூட காலி இல்லாமல் அவ்வளவு பேர் இன்றைக்கு இங்கே இருக்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த நிகழ்ச்சியை எவ்வளவு தூரம் மதிக்கிறீர்கள், எவ்வளவு தூரம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய நேரத்தை கொடுக்கிறீர்கள் என்பதைத்தான் அது காட்டுகிறது. அதற்காக மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.